मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना कंठे बध्नामि सुभगे त्वं जीव शरदाम् நீ பயப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல, வா. ஓடுகாலிக்கு பறந்த ஓடுகாலின்னு நிரூபிச்சிட்டேன். ராத்திரி பூரா எங்கடி போயிருந்த? தம்பி தம்பி வேண்டாம், சொன்னா கேளு. அவளை விட்டுருப்பா, அதான் வந்துட்டால. இல்லக்கா, அவளை சொன்னா கேளுப்பா, கோவப்படாத. நீ போய் மணமடையில உட்காரு, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்ப்பா. நீ போ. துளசி, மாலையை மாற்றிக்கிட்டு வந்து மணமடையில உட்காரு. துளசி நில்லு. உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். முத்துமாணிக்கம், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாமா, இத்தனை நாள் நான் அப்படித்தான் இருந்தேன். ஆனா இப்ப தெளிஞ்சிட்டேன். முத்துமாணிக்கம், நீ பேசாம உட்காரு. இந்த ஓடுகாலி எங்கேயோ ஓடி போயிட்டு இப்பதான் வந்திருக்கா. நானே என் தம்பிய சமாதானப்படுத்தி இப்பதான் உட்கார வச்சிருக்கேன். நீ வேற புதுசா பிரச்சனை பண்ணாத. யோ, மரியாதையா அவளை உட்கார சொல்லி. உட்கார மாட்டா. இந்த கல்யாணத்தை எனக்கு விருப்பம் இல்ல. துளசி, உன் அப்பா நான் சொல்றேன், உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். என்னாச்சு உங்களுக்கு? அவதான் வந்துட்டால, ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இந்த கல்யாணம் இப்ப நடந்தாகணும். ஏய், நீ போய் மேடையில உட்காரு. உட்கார மாட்டா. நான் சொல்றேன்ல, போடி. பத்மா,
உன் பொண்ண வேலாயுதம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ வேண்டாம் நீ எப்படி எல்லாம் துடிச்ச? துளசி என் பொண்ணுடி. இன்னைக்கு ஒரு நாளாவது அவளுக்கு அப்பாவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சா? அவ யார் கூடயே போய் நைட் எல்லாம் தங்கிட்டு வந்திருக்கா தெரியல. வேண்டாம், இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேணாம். அங்க எரியுது பாரு அக்னி, அதை விட என் பொண்ணு புனிதமானவன் எனக்கு தெரியும். ஏன் தாலி போனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு கழுத்துல வேலாயுதம் கட்டுற தாலியை ஏற விட மாட்டேன்னு சொன்ன. உன் பொண்ணு மேல உனக்கு இருக்கிற பாசத்துல என் பொண்ணு மேல கொஞ்சமாவது எனக்கு இருக்க வேண்டாம்? அப்பா, என்னையா ஏன் கல்யாணத்துக்கு வந்துட்டு உங்க குடும்ப சென்டிமெண்ட் பீலிங்ல போயிட்டீங்க? டேய் தெம்புலடா, அவளை தூக்கிட்டு வாங்கடா. ஒரு நிமிஷம். அங்கிள் வேணாம் அங்கிள், இந்த கல்யாணத்துல பொண்ணுக்கும் விருப்பம் இல்ல, அவங்க அப்பாவுக்கும் விருப்பம் இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம்? நான் பண்ணி வைக்கிற கல்யாணத்துக்கே பொண்ணுக்கு மாப்பிளைக்கு சம்மதம் இருக்கான்னு கேட்டுதான் பண்ணி வைப்பேன். இப்ப என் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இப்ப என்ன பண்றீங்க? பந்தல்காரரு மேலக்காரரு கல்யாண மண்டபம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வீட்டை பார்த்து கிளம்புற வழியே பாருங்க. ஹலோ, இந்த கல்யாணம் கேன்சல், எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. என்னமா வேடிக்கை கிளம்பு. ஓ வேலை தானே இது? என்னடா என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? உனக்கு வேற வேலையே இல்லையா? இதோ பாரு, என்கிட்டே சமாதானம் பேசுற மாதிரி பேசி எனக்கே ஆப்பா. ஏய், உன்கிட்ட என்னடா பேச்சு? ஏய், அடிச்சு தூக்கி போடுங்கடா, அவளை மேடைக்கு கொண்டாங்கடா. ஹலோ ஹலோ, தனியா வரதுக்கு நான் என்ன கோலி ஆடுற பையன் நினைச்சுக்கிறியா? பிள்ளைங்களோட தான் வந்துக்கிறேன். யோ முத்துமாணிக்கம், டீசெண்டா கல்யாணத்தை முடிச்சிட்டு மத்த விஷயங்கள் அப்புறம் பாத்துக்கலான்னு இருந்தேன். இப்பதான் கல்யாணம் இல்லைன்னு ஆயிடுச்சு. 5 லட்சம் ரூபாய் பணத்தை எண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு எனக்கு ஏதாவது வேணாம்?
அதனால இப்பவே சாந்தி முகூர்த்தத்தை இங்கேயே வச்சுக்கலாம்னு இருக்கேன். வாடி போடா. தோழிங்க கூட வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சாந்தி மூர்த்திக்கு வரீங்களா? எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, அப்புறமா கூப்பிடுறேன். வாங்க